நாங்கள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த 4 தலைவர்களும் தமிழகத்தில் 4-3 பகுதியில் எங்கள் பிரச்சார பயணத்தை முடித்து மதுரை மாநாட்டுக்கு அடுத்த நிகழ்வாக 4 கட்ட பிரச்சார பயணத்தில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது போட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணிக்கும் தான். அதிமுகவை போன்ற ஒரு ஊழல் ஆட்சி இந்தியாவிலே இல்லை என்று பொருளாதார ஆய்வு மையம் அண்மையில் தெரிவித்திருப்பது தமிழகத்துக்கே மானக்கேடு, வெட்கக்கேடாகும். ஊழலில் உச்சக்கட்டத்துக்கு சென்று கோடானு கோடி பணத்தை கொள்ளையடித்து கொள்ளையில் பங்கு வைப்பதில் பிரச்சனையாகி மந்திரிகள் தலைமறைவாகி பிரச்சனை வெளியே வடித்து விட்டதனால் நான் மந்திரிகளை காணோம் வீட்டுக்காவல் என்று சொன்ன பிறகு மந்திரிகளை உலவ விட்டு ஒரு பெரும் குழப்பத்தில் இருப்பதால் தான் பயந்து போன ஜெயலலிதா தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி அமைந்ததை எதிர்பார்க்காத ஜெயலலிதா அவரால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமைக்கு ஆளான சகோதரர் சரத்குமார் அவர்கள் தான் உழைத்தும் பாடுபட்டும் அதிமுக எனக்கு உரிய கௌரவத்தை, மதிப்பை, அங்கீகாரத்தை தரவில்லை என்று குற்றச்சாட்டுக்களை வைத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கரம் கோர்க்கிறார் என்று செய்தி வந்த பிறகு அவரை எதிர்த்து அவரோடு இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் அவரை பழித்தும் குறை சொல்லியும் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து, சாதாரணமாக யாரையும் ஜெயலலிதா பார்க்க மாட்டார். இவ்வளவு நடந்த பிறகு இந்த தேர்தலை பற்றிய அச்சத்தின் காரணமாக எளிதில் ஜெயலலிதா யாரையும் அழைத்து பேச மாட்டார். திரும்ப சரத்குமாரை அழைத்து மீண்டும் கூட்டணியிலே ஏற்பாடு செய்ய போவதாக கூறியிருப்பது உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஆளும் வட்டாரம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரே ஒரு செய்தியை எனது பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். எங்கள் அணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றோம். நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கடைசியாக 80 தொகுதிகளும் 500 கோடி ரூபாயும் திராவிட முன்னேற்றக் கழகம் தருவதற்கு முன்வந்தது என்ற செய்தி இன்றைக்கு ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. அது உண்மையுமாகும். நான் கேள்விப்பட்டது கலைஞர் அவர்கள் ஒரு சீட்டில் ஒரு தாளில் எழுதியே கொடுத்து அனுப்பியதாக. ஆக 80 தொகுதிகள் 500 கோடி ரூபாயை உதறி எறிந்து உதாசீனமாக தூக்கி எறிந்து விட்டு இந்த கூட்டணியிலே போன ஒரு 50-60 எம்எல்ஏ ஜலிக்கே நாம் நினைக்காமல் எதற்கு போன தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க மக்களிடம் சென்றாரோ அதே ஊழல் கூட்டம் தானே திரும்ப ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று முடிவெடுத்து 300 கோடி 500 கோடி என்று சொல்லப்பட்ட அந்த தொகை என் கால் தூசுக்கு சமம் என்று தூக்கி போட்டிருக்காரே. ஆகவே நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய முழு தகுதி உள்ளவர் சகோதரர் விஜயகாந்த் என்பதை நான் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மற்றவர்கள் பயந்து போன காரணத்தினால் பூஜ்ஜியம் என்றும் அதற்கு சில விளக்கங்களை சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டதற்கு பிறகு நாங்கள் அறிவிக்கிற போதே கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று நான் கூறியதை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள் கூறினார்கள். கூட்டணி ஆட்சிதான் என்று சொன்னார்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும்?